அது ஒரு அழகான வசந்த மாலை. ஜேம்ஸ், சாலி, மார்க் மூவரும் வழக்கம் போல வெளியே விளையாடிக் கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்தில் இருள் அதிகரித்தது. இனி என்ன செய்வது என்று அவர்களுக்குத் தெரியவில்லை. நான் வீட்டுக்குப் போயிடுகிறேன் என்று மார்க் சோகமாக சொன்னான். ஒரு நிமிஷம், இரவு ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம் என்று சாலி கத்தினாள். நானும் அதையே நினைக்கிறேன் என்று ஜேம்ஸ் சொன்னான். மார்க் ஆழ சை விட்டான். இவர்கள் மீண்டும் தொடங்கிட்டாங்க. சாலி ஒரு திசை, ஜேம்ஸ் இன்னொரு திசை என ஓடினர். ஜேம்ஸ் விழுந்த மரக்கட்டையின் பின்னால் ஒளிந்தான். ஆனால் சாலி பெரிய மரத்தின் கீழே உள்ள ஒரு இடைவெளியில் வழுந்து குழியில் விழுந்துவிட்டாள். மேல் பார்த்தாள். ஒரு சிறிய துவாரம் மற்றும் தொலைவில் மின்னும் நட்சத்திரங்கள் மட்டும். உதவிக்கு யாராவது இருக்கீங்களா என்று சாலி கூவினாள். அவள் குரல் குகையில் எதிரொலித்தது. மார்க் அதிர்ச்சி அடைந்தான். ஜேம்ஸ், அது சாலிதான், அவள் கஷ்டத்தில் இருக்கிறாள். அவள் குரலைப் பின்தொடர்ந்து பெரிய மரம் இருக்கும் இடத்தை அடைந்தனர். மார்க், நீ இங்கேயே இரு, நான் உன் அப்பாவ கூப்பிடுறேன் என்று ஜேம்ஸ் ஓடினான். மிஸ்டர் போட்டர் கயிற்றை மரவேர் மீது கட்டி மெதுவாக குகைக்குள் இறங்கினார். அவரது டார்ச்சின் ஒளியில் கொடியின் கீழ் பழைய பெட்டி மெதுவாக மினுங்கியது. மெதுவா இழுங்க என்று மிஸ்டர் போர்டர் சொன்னார். மிகுந்த முயற்சியுடன் பெட்டியை மேலே எடுப்பார்கள். அதன் உள்ளே மினும் கற்கள், பொன் இலைகள், மரத்தால் செய்யப்பட்ட சுருள் இருந்தது. அந்த சுருள் உங்களை காடு தேர்வு செய்துள்ளது என்று கூறியது. அந்த இரவு முதல் காடு மெதுவாக அவர்களின் பெயரைச் சொல்லி புதிய காவலர்களை வரவேற்றது.